அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சுப்பிரமணி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுப்பிரமணி. எல்லாம் ரெடியா? இவங்களை உடனே கோர்ட்டு கூட்டிட்டு போயிடலாமா? கூட்டிட்டு போயிடலாம் சார். ஓகே சுப்பிரமணி. ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்கடா வாங்க. நாயு, என் தங்கச்சியவா குத்த வந்த? இனி 6 மாசத்துக்கு நீ உள்ளதான். வெளி உலகத்தை பார்க்காம உள்ளேயே கடை. அப்பா வரும் உனக்கு அறிவு. சுதாவுக்கு கால் பண்ணணுமே. ஹலோ சுதா. டேய் சரத்து, சொல்றா. சுதா, எல்லாம் ஓகேவா? எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு வரணும்? டேய் 11 மணிக்குடா. நீ கரெக்டா 11 மணிக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துரு. ஓகேடா. டேய் எல்லாம் பேசிட்டேல? டேய் நாயுக்கு கன்ஃபார்ம் ஜெயில்ரா. ஆனா பசுபதி மேல நீ தான் வேண்டான்னு சொல்றியே. திருட வந்தான் அப்படின்னு தான் கேஸ் கொடுத்துருக்கு. அவன் எதுவும் திருடல அப்படிங்கும் போது அவனை வார்ன் பண்ணி தான் விடுவாங்க. ஓகே போதும்டா அவனுக்கு. இப்ப இங்க 4 நாள் ஜெயில வந்து கஷ்டப்பட்டிருக்கான்ல, அறிவு வருதான்னு பாப்போம். டேய் அவனையும் ஒரு 3-4 மாசத்துக்கு உள்ள போடலாம். ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அவன் மேல போய் கேஸ் போட வேண்டாங்கிற? இல்லடா, வேணி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இதுல இந்த டைம்ல அதுவும் இந்த மாதிரி கேஸ் கேவும் திரும்பவும் வேணிய கஷ்டப்படுத்தணுமான்னு தோணுச்சுடா. விடு இப்ப விடு. அடுத்து எப்பயாவது மாட்டாமையா போயிடுவான். சரிடா சரத்து, நீ யோசிக்கிறதும் சரிதான். சார் வந்துட்டாங்க சார். ஓகே சுப்பிரமணி. எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? விருந்து சாப்பாடு போட. என்னடா சரத்து? சுதா, ஒன்னே இல்லடா, இங்க பேசிட்டு இருக்கேன். சரி அப்புறம் சாப்பிட்டியா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்னடா கேக்கல? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். டேய் சத்தமா சொல்றா, கேக்கலடா. ஹலோ. என்னன்னா பிரியாணியா? என்னடா காலங்காத்தாலே பிரியாணி சாப்பிட்டுருக்க? சூப்பர்டா. சார். சொல்லு. என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? பாரா, சிக்கன் பீஸோட சாப்பிட்டியா? ஏய் என்னன்னா கமலா கான்ஸ்டபிளா? மா. டேய் பசுபதி, எப்படா இருக்க? நீ எப்படி இருக்கியோ அப்படித்தாமா நானும் இருக்கேன். டேய் இங்க ஒரே இடத்துல இருந்துட்டு உன்னை பார்க்க கூட விட மாட்டேன்ட்டாங்கடா. எங்கடா இங்க எங்க இருக்க? உன் பக்கத்து செல்லதாமா என்னையும் உன் கூட பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, என் புள்ள எப்படி எல்லாம் இருந்தவன் இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறானே. பசுபதி ஐயா, என்னை அப்படி நரம்பா இழைச்சிட்ட. சாப்பிடவே பிடிக்கலமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பசுபதி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போயிடலாம். அம்மா உனக்கு நல்லதா சமைச்சு கொடுக்கறேன், நல்லா சாப்பிடியா? சரிம்மா. அப்புறம் அந்த சிவானி நாய்க்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுடா. அவ்வளவுதான், சொத்தெல்லாம் போச்சு. இனி எதையுமே எதிர்பார்க்க முடியாதுடா சொன்னாமா. அண்ணே வந்து சொன்னா. என்ன நடக்குதுங்க சுப்பிரமணி? சார், ஒருத்தர் பேச விடாதீங்க, தனித்தனியா நிக்க வைங்க. ஓகே சார். நீ அந்த பக்கம் போடா. ஏமா நாயகி, நீ இங்கிட்டு வந்து நின்னு. ஏன் புள்ள கூடயே பேசக்கூடாதுன்னு சொல்றியா? புள்ளையாதான் அம்மாவாது. இங்க வந்துட்டா அக்யூஸ்ட் தான். போ அந்தாண்ட போய் ஓரமா உட்காரு. இன்சு. போமா, வாய்க்கு ஒன்னும் குறையில்ல. போ அண்ட் தூர போய் நில்லு. நிக்கிறியா இல்ல லத்திய? அது அப்படியே நில்லு. ஒருத்தர் பேசிக்காதீங்க. எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பொறுமா, சார் சொல்வாரு. எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறது? ஏன் உடனே ஓடி போய் கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போறியா? ஜெயிலுக்கு தானே போற. பொறுமையா போ. சுப்பிரமணி சார், அந்த அம்மாக்கு ஒரு தடவை சொல்லி எதுவும் கேட்கலாட்டி சும்மா லத்தியே எடுங்க. நம்ம ஸ்டேஷன்ல வந்து நம்மளையே அதிகாரம் பண்றாங்க. அதிகாரத்தை குறைக்க வேண்டாம். ஓகே சார். இனி வாயை திறந்தாலே லத்தியை எடுத்துறேன். ஓகே சுப்பிரமணி. சுதா, லைன்ல இருக்கியா? இருக்கேன்டா. டேய் சரத்து, உங்க ஆபீஸ் ப்ராடக்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சாமே? ஆமாண்டா, எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஆமா சரத்து, தீபக்டா. தீபக்கா? டேய் அவனா இந்த ப்ராடக்ட்லாம்? ஆமாண்டா, நீ எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணியா? நானும் அவனை கான்டாக்ட் பண்ணேன். ஏன்னா அவன் தானடா அங்க பிசினஸ் மேன். அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆளை புடிச்சிட்டான்டா. வாவ் சூப்பர்டா. இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணல பாரு. எங்கடா, அவனுக்கு 1008 பிசினஸ். நம்ம மெசேஜ் எல்லாம் கண்டுகிட்டு இந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணதே பெரிய விஷயம். ஆமா அத சொல்லு. ஹலோ, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உன் வீடா? உன் குடும்ப கதையை இங்க வந்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இத பத்தி நான் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? டேய் சுதா. சொல்றா. இந்த அக்யூஸ்ட் அதான்டா பேர் நாயகி. அதுக்கு 6 மாசம் தண்டனை நம்ம சொல்லி வச்சிருந்தோமா? ஆமா. அப்படியே 1 வருஷமா நீடிக்க சொல்றா.
ஒரு வருஷமா? வாயி வாயி வாயி, இவனுக்கெல்லாம் வாய் இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போயிரும்டா. அப்படி ஒரு வாயி. விடு, அந்த வாய்க்கு சாப்பாடு போடாம ஒரு வருஷம் ஜெயில போட்டுறலாம். சூப்பர்டா. ஏய், என்ன என்ன சூப்பரு. டேய் சுதா, காலை கட் பண்ணு, நான் கரெக்டா அங்க வந்துடுறேன். இந்த தீபக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுறா. அப்புறம் நானும் ஃப்ரீ ஆயிட்டு பேசிக்கிறேன். சரிடா சரத்து. பை. சுப்பிரமணி சார், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? ஃபைல் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணியாச்சா? எல்லாமே பிக்கப் பண்ணியாச்சு சார், நம்ம டேபிள்ல இருக்கு. ஓகே சுப்பிரமணி, இன்னொரு half an hour இருக்கு, அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஓகே சார். இப்ப சொல்லுமா, என்ன ஊட ஏதோ பேசிட்டு இருந்த? இங்க பாரு, இங்க பாரு. என்னென்னமோ பண்ணி என்ன ஜாமீன்ல கூட எடுக்க விட முடியாம, சும்மா திருட்டு கேஸ்ன்னு போட்ட ஏமாவே நான் என் ஜாமீன்ல எடுக்க விடாம நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் மட்டும் வெளியே வந்தேன். வந்தா வேணாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். அதை விட உன் தங்கச்சிய ஒரு செகண்ட் அவன் ஊட வரல, உன் தங்கச்சி சோழிய முடிச்சிருப்பேன். தப்பிச்சிட்டா, ஆனா இனி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்கிட்டயே சவாலா? இங்க பாரு நாயு, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், அதான் நீ கத்திய தூக்கிட்ட. இனி நீ தூக்கணும்னு நினைச்சாலேவும் உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஹே, இங்க பாரு, என்னையும் அம்மாவை நீ இப்ப விடுவிக்கணும். அங்க எந்த தப்பும் செய்யலன்னு நாங்க வெளியே வரணும். இல்ல மாசம் இல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு நான் வெளியே வந்தாலும் உன் குடும்பத்துல யாரையும் சும்மா விட மாட்டேன். சுப்பிரமணி, இந்த அக்யூஸ்ட் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். ஏய், ஆதாரத்துக்கு வச்சிருங்க. 6 மாசத்தை 6 வருஷம் ஆக்குவோம். ஓகே சார். ஹேய், அடச்சி நிறுத்துமா, இன்னொரு வார்த்தை பேசுனா உள்ள முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என்ன நினைச்சு இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க? என் குடும்பத்தையே நீ சும்மா விட மாட்டியோ? ஏதாவது பொய் கேச போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு உன்னை உள்ளேயே போட்டு கொல்ல முடியும். கரெக்டான பாதையில போகணும்னு போறேன். வாய் ஏதாவது அளவுக்கு மீறிச்சு, அப்புறம் நீ வெளியவே வர முடியாது. புரியுதா? புரியுது புரியுது சார். அந்த பயம் இருக்கட்டும். போமா போ, அந்த பக்கம் போய் உட்காரு. கூப்பிட முதல்ல வந்தா போதும். இங்க பாரு, எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோ. போ. உனக்கு என்னடா? ஒண்ணு இல்ல சார். என்னமோ அம்மா காரி நரம்பா ஆயிட்டேன்னா நரம்ப பிச்சு பாசி மணிய கோர்த்துடலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் சார். என் அம்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லிருக்கோம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். போ போ, அந்த பக்கம் போய் நின்னு. சரிங்க சார். சுப்பிரமணி சார், இவளோட பழைய கேஸ தோண்டினதுல இவளை பத்தின டீட்டெயிலோ அவதாரமோ எதுவுமே இல்ல. ஆனா இவ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தானே பண்ணிருக்கணும். சுப்பிரமணி விட்டுறாதீங்க, அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. 6 மாசமாவது இப்ப தண்டனை கிடைக்கும். 6 மாசம் தண்டனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது திரும்ப இவளோட கேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு திரும்பவும் உள்ள தூக்கி போடுறோம். இவெல்லாம் வெளியே இருக்கிறது எல்லாத்துக்கும் கேடுதான். கண்டிப்பா சார், நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே சுப்பிரமணி. நாயு, வெளியே வந்து ஏன் தங்கச்சிய இந்த பேச்சுக்காகவே உன்னை சும்மா விட மாட்டேன். 6 மாசம் சிறை தண்டனை உனக்கு கிடைக்கும். அதை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப நீ வெளியே வரும்போது என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன் ஆங்காரத்தை குறைக்கிறேன். படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேங்க. நீங்க தான் கொஸ்டின் கேட்க வாரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையேன்னு பார்க்க வந்தேன். இதோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, முடிச்சிட்டு வரேன். என்னங்க? சொல்லுங்க. என்ன வினோ, நான் வரவே இல்ல. அவன் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்குங்க, ஈவினிங் வருவான். ஓகே ஓகே. ஏங்க, உங்க அண்ணனை பார்க்காம இருக்க முடியலையா? இல்லங்க, வினோ நான் வந்தா உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சரிதான், நான் வெட்டியாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லங்க. என்னங்க? சொல்லுங்க. முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி ஓகே, சாரிங்க. நீங்க ஒர்க்க பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல இருக்கட்டும், பேசுங்க பேசுங்க. உங்களுக்கு தொந்தரவா? எப்பவுமே நீங்க பேசுறத தொந்தரவா நினைக்க மாட்டேன், பேசுங்க. வாசுகி சொல்லுங்க. இல்லங்க, இன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் டல்லா இருக்கீங்க, என்னங்க ஆச்சு? ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஒர்க்ல ப்ராப்ளமா? அப்படிலாம் இல்லையே. இல்லங்க, காலையில இருந்தே கவனிச்சேன், ஒரு மாதிரி டல்லாவே தெரிஞ்சது, அதான் கேட்டேன். பரவாயில்லையே, எங்க அம்மாக்கு மேல வாட்ச் பண்றீங்க. அப்படா என்னங்க, இதுக்காக டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வாசுகி, நம்ம ஒரு கிளைமேட்டே பழகிடுச்சா. ஊட்டியில ஓவர் குளிருங்க. இதுக்கு முன்னே நாம வந்தோம் பாத்தீங்களா, அப்ப கூட இப்படி இல்ல. ஆனா இப்போ குளிர முடியலங்க. ஓ, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கீங்களா? என்னங்க, நம்ம ஊர்லயே இப்ப ஃபேன் போட முடியலையா, அவ்வளவு குளிருதுன்னு சொல்றாங்க.
பிறகு ஊட்டியில எப்படிங்க இருக்கும்? உங்களுக்குலாம் குளிர்லையா? நான் 3 வருஷம் இங்க தானங்க தங்கி படிச்சிருக்கேன், அதனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. சூப்பருங்க. நானும் அப்பப்போ வந்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு ஸ்டே பண்ணதில்ல. என்னங்க, வேணா பேசாம நம்ம ஊருக்கு போயிடலாமா? எதுக்குங்க? இல்ல, உங்களுக்கு சேரலனா? ஹலோ ஹலோ, எனக்கு சேரலன்னு சொன்னேனா? இல்ல, இப்பதான் கொஞ்சம் டல்லா. இப்ப பாருங்க, அடிக்கிற குளிருக்கு நல்லா பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்தே இருக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். இதுல வேற இந்த வேலையை பார்க்க விட்டுட்டாங்களேன்னு கடுப்பு. மிச்சப்படி நோ ப்ராப்ளம். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க. மனசுக்குள்ள நினைக்கலாம், நீ தானடா வேலை வேணும், இங்க வந்து எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு ஒர்க்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண நீங்க மனசுல நினைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஹலோ ஹலோ, என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லைங்க. என்னங்க? சொல்லுங்க. இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போலாமா? ஏங்க, குளிருதுன்னு சொன்னதுக்காகவா? ஆமால, சாரிங்க. ஓகே ஓகே, போலாம். இல்ல இல்ல, வேண்டாங்க, நீங்க சிரமப்பட்டு. எனக்கு என்ன சிரமம்? நான் அப்பப்போ ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டு வரேன். நீங்க இங்க ரூம்குள்ளேயே தானே இருக்கீங்க. ஈவினிங் போலாம். சரிங்க. சரி சரி, போங்க, போய் புக் எடுத்துட்டு வாங்க. ஏங்க? நான் மட்டும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண, நீங்க ஹாயா என்ன உட்காந்து வேடிக்கை பார்க்கவா? போட்டும் போட்டும், புக் எடுத்துட்டு வாங்க. நான் புக் எடுத்துட்டு வந்தாலும் உங்களை தான் வேடிக்கை பார்ப்பேன். என்ன என்ன? ஐயோ. வாசுகி, என்னமோ சொன்னீங்களே, என்ன என்ன? இல்லங்க, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் போய் புக் எடுத்துட்டு வரேங்க. ஹலோ வாசுகி. வாவ், சூப்பர். ஜீவா, டேய். யோ யோ வீரா மச்சான், இது ஆபீஸ்யா, வீடு மாதிரி கத்துற. ஏய் ஜீவா, அத விடு. பாருடா, அவங்க அனுப்புன அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. 25 lakhs டா. வாவ், சூப்பர் மச்சான். ஏய், அப்பா எங்கடா? சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா, சாப்பிட்டு வரட்டும். சரி சரி சரி, நீயும் போ, சாப்பிட்டுட்டு வா. ஏய் இருடா, கொஞ்சம் மெயில்லாம் சென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஐயா, போ மச்சான், நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, விட்டு போனது நினைச்சது கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் என் கைப்பட நானே பாத்துக்கிறேன். சரிதான், இதுக்கு எதுக்கு எங்களை சீக்கிரம் வர சொல்லணும்? ஏய். சரி சரி, பாரு பாரு. என்னங்கடா, முகம்லாம் பிரைட்டா இருக்கு. இன்னைக்கே ஏற்றுமதி பண்ணிடலாமா? ஆமாடா சக்தி, எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சதுடா. நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்ததும் அப்படியே வேலையை ஆரம்பிச்சிடறதா. இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பாரா, ஒரே நாள்ல இப்படி ஒரு மாற்றம். எல்லாம் சரத்துனாலடா, அவன் ஃப்ரெண்டு பார்த்த வேலை சூப்பர்னா. ஏய் சக்தி, இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நம்ம கம்பெனி கூட தான் டீலிங் வச்சுக்கிறதா சொல்லிருக்காங்க. வாவ், சூப்பர்டா, உண்மையிலே ரொம்ப பெரிய பார்ட்டி தான். ஆமாண்டா, ஃபாரின்ல பெரிய பிசினஸ் மேன் தான். ஓஹோ, சரி சரி, எப்படியோ உங்க முகம்லாம் பிரைட்டா இருக்கே, பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் டேய் சக்தி, அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க கம்பெனியை நினைச்சு பிரைட்டா இருக்கோம். நீ என்னடா நினைக்கிற? முகம் 1000 watts பல்பு மாதிரி பழையன்னு இருக்கு. ஏஹே, என் முகம் எப்பவுமே அப்படித்தான். அடத்தி சட்டி வாயா, ஏன்டா இப்படி புழுவுற? ஏஹே, டப்பா வாயா, நீ என்ன சொல்றியா? ஏய் வீரா மச்சான், நீயே சொல்றா, அவன் முகம் இன்னைக்கு பிரைட்டா இருக்கா இல்லையா? ஏய் விட்றா, பேசாம இரு. விடு, பேசாம இரா. ஆஹா, அப்பனா அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் ஓடுதோ? என்னவா இருக்கும்? ஏய் என்னடா? இல்ல இல்ல, உங்க 2 பேத்துக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்கடா. ஏய்ய, போய் வேலையை பாரு. டேய் டேய், ஒன்னிலன்னு கூட சொல்லி தொலைங்கடா. ஓகேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா எதையுமே சொல்லாம போய் வேலையை பாருங்கிறீங்க. என்னங்கடா, என்னத்த மறைக்கிறீங்க? வேற. ஏய் சொல்லுங்கடா. ஏய் லூசு மச்சான், ஒன்னே இல்ல, கிளம்பு. லூசு மச்சானா? ஆஹா, புரிஞ்சதுடா, நல்லா புரிஞ்சது. நடத்துங்க நடத்துங்க, நான் இந்த சிங்கிள்ஸ் பாவம்லாம் சும்மா விடாதுடா. ஏய் கூமுட்ட, போடா போய் உன் கேபின்ல உட்காந்து வேலையை பாரு. இப்பதானே சொன்னேன் என் கைப்படையே வேலையை பாத்துக்கிறேன்னு. அப்பா சாமி, அப்பனா பேசாம போ. டேய் டேய், ஆனாலும் நீங்க எல்லாம் போறியா? உன் தங்கச்சிக்கு கால் பண்ணவா? ஐயோடா, கால் பண்ணுடா, உன்னதான் வறுத்தெடுப்பா. டேய் மச்சான், ரொம்ப ஆடாத, என்ன வறுக்கும் போது உன்னையும் புடிச்சு இழுத்து உள்ள போட்டுக்கிடுவேன். குடும்பமா இது? ஓகே ஓகே, சீக்கிரம் ஒரு பொண்ணை பாக்குறேன்டா, பாக்குறேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடத்தாது. ஏய் எவனோட மைண்ட் வாய்ஸ்?
இருக்கு மைண்ட் வாய்ஸ்லாம் இல்ல, நேரடியா கத்தி தான் சொன்னேன். ஸோ ஆமா ஜீவா. சக்தி போதும், ஸ்டாஃப் எல்லாரும் வரக்குள்ள வேலையை முடிக்கணும். ஒர்க் அதிகமா இருக்கு, வெட்டி வாய் பேசாதீங்க, கிளம்புங்க. வாடா, நாட்டாம தீர்ப்பு சொல்லியாச்சு, கிளம்புவோம். ஜீவா இரு இரு, சீக்கிரம் இந்த வாயெல்லாம் குறைக்கிறேன். அதெல்லாம் கூடயே பிறந்தது, எப்பவும் என்ன விட்டுட்டு போகாது. ஓஹோ, பார்க்கலாம் பார்க்கலாம். டேய் சொல்லுடா. கம்பெனியோட டீலிங் சக்சஸ் ஆயிடுச்சு. நார்மலா நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட இப்போ அதிக லாபம். இதெல்லாம் பாழாக்குனது சித்தார்த்து. இப்ப இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு லாபத்துல போகுதுன்னு தெரிஞ்சா இந்த சித்தார்த் என்னடா பண்ணுவான்? வயிறு பொசுங்கி செத்துடுவான். டேய் உண்மைதான், எவ்வளவு கான்பிடண்டா ரத்ன மாமா வந்து மிரட்டிட்டு போனா. இது மட்டும் இல்ல, இன்னும் அடிக்கு மேல அடிக்கு மேல அடிக்கு மேல கொடுப்பேன்னு. இப்ப அவன் தான் அடிபட்டுட்டு உட்காந்துருக்கான். டேய் இதெல்லாம் நம்ம சொந்த முயற்சிடா. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்னப்பா வைரப்பாவோட உழைப்பு. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உண்மைதான் மச்சான். நாம இந்த வயசுல இப்படி ஜாலியா விளையாண்டுட்டு ஒர்க் பாக்குறோம்னா, உங்க நம்ம வயசுல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேச்சு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க. கரெக்டா ஜீவா, கரெக்டா சொன்ன. சரி சரி, எப்படியோ நம்ம ஃபேமிலி ஹாப்பி, சித்தார்த் ஃபேமிலி ஆங்கிரி. டேய் சரி, ராம் சிவானி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா? வந்துட்டாங்கடா. அவங்கள வீட்டுல விட்டுட்டு தான் நான் ஆபீஸ் வந்தேன். ஓகே ஈவினிங் போய் பாத்துக்கலாம். ஆனாலும் நம்ம ப்ராஜெக்ட கெடுக்க நினைச்சவன் இப்ப நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஒரு மைண்ட் செட்ல இருப்பான்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடா. சிந்து எதுவும் கொடுத்தாங்களா? ஹாஸ்பிட்டல் போனேல, சொல்லுடா. டேய் சித்தார்த், என்னடா பாக்குற? சொல்லு, டேப்லெட் போட்டியா? ஆயில்மெண்ட் போட்டியா இல்லையா? காமி பார்க்கலாம். உன்னோட அக்கறை உன்னை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருந்தது சிந்து. எனக்கு என்னன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அம்மா கூட இருந்த மாதிரி, அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நல்லா இருக்கு இந்த ஃபீலிங்கும். நம்ம லேப்டாப் மெசேஜா? யாரு? என்ன மெசேஜ் இது? என்ன ரத்னமான் கம்பெனி ப்ராடக்ட்? எப்படி இது நடந்துச்சு? என்னோட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆகும்? 40 லட்சம் லாஸ் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அப்பாக்கு கால் பண்ணணும், வீடியோ கால். நிறுத்தியா சித்து? பேசாதயா, பேசாத. என்னையா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வீணா போனோம், அது மார்க்கெட்டுக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொன்னேனா இல்லையா? டேய் சித்து, நீ சொல்லிதாண்டா இப்ப எனக்கே தெரியுது. நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன். அவங்க சொல்லி வச்ச பார்ட்டி கிட்ட ஃபுல்லா போய் நான் அது ஒரு போலி, அது பிராடு என்னென்னமோ சொல்லி அவங்க வியாபாரத்தை கெடுக்க தானே செஞ்சேன். பிறகு எப்படி ஃபாரின் ஆர்டர் நாம நட்டமாக்கி விட்டதை விட அவனுக்கு பல மடங்கு லாபம் வேற. என்னையா என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? சித்து நிறுத்தியா, உனக்கு அங்க என்ன வேலை சொல்லியா? டேய் கோபப்படாதடா, அப்பா எல்லாத்தையும் சரியா தான் பாத்துட்டு இருந்தேன். எப்படி பல மடங்கு லாபத்துல போறதுக்கா? ஐயோ, ஃபாரின் ஆர்டர் எப்படி கிடைச்சதுன்னு எனக்கே தெரியலடா. தெரியாம என்னையா பண்ற? நம்ம கம்பெனி ஒர்க்க ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன். சும்மா சின்ன சின்ன வேலை தான் நீ செய்யற. உன்னோட மெயின் வேலையை நான் என்ன சொன்னேன்? யோ அவன் பண்ண ப்ராடக்ட அவனோட கிளைண்ட் வாங்க கூடாதுங்கிறதுக்காக 10 லட்சம் நான் செலவு பண்ணிருக்கேன்யா. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு வாரம் போராடி, இப்ப நமக்கு தான் நட்டம், அதை விட அசிங்க வேற. டேய் சித்து, டென்ஷன் ஆகாதடா. அப்பா ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இந்த ரத்தனை எப்படிப்பட்டவன்னு. அவன் ஒரு அடி கீழே இறக்கி விட்டா அவன் 10 அடி மேல போவான். ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு அந்த புத்தி தான்டா. யோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்து இந்த வேலையை செஞ்சேன். யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு. சரி காலை கட் பண்ணு. டேய் என்னையா என்ன யார் சமாதானப்படுத்தினாலும் கேட்க முடியாது. அந்த ரத்னம் இதை வந்து தப்பிச்சிட்டான்ல, இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்துல இதுக்கு மேல அடி கொடுக்கறேன். சித்து, அவங்க சின்ன பிள்ளையில இருந்து தொழில கை தேர்ந்தவங்க. லோ பெரிய கம்பெனிய அவங்க பசங்களை வச்சு அவங்க 2 பேரும் ரன் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு திறமையானவங்கன்னு பாத்துக்கோ. என்கிட்டயே அடுத்தவன் திறமைய பத்தி பேசுறியா? சித்து, அவங்கள பத்தி சொல்றேன்டா. நீ சொன்னதெல்லாம் போதும். சரிங்க பாரு சித்து. சொல்லியா? கோபத்தை குறை,
சின்ன சின்ன விஷயத்துல தப்பிச்சாலும் அடுத்த பெரிய விஷயத்துல மாட்டுவாங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்கள நடு தெருவுல நிப்பாட்டலாம்டா. உன்னால முடியும். இங்க பாரு, கோபத்தை குறை. எப்படியோ நம்ம கை மீறி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு. போதும் போதும், நீ நான் பாத்துக்கிறேன். நீ எந்த ஐடியாவும் கொடுக்க வேண்டாம். சரி, ஃப்ரீயா விடு. இனி நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன். அப்பா, எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியும். நான் ஒரு என்ன சொன்னேன், அவங்க ஆபீஸ்ல இருந்து எங்க பேசினாலும் நீ அதை பாத்துக்கோப்பா, அதை கட் பண்ணி விடு, நான் அவ்வளவு தூரம் சொன்னேன். இங்க பார்ப்பா, இதெல்லாம் உன் கேர்லெஸ்னால. நம்ம ஒண்ணு செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அந்த குறிக்கோள்ல மட்டும்தான் இருக்கணும், அதை மட்டுமே யோசிக்கணும். ஆனா நீ இடே, நம்ம பிசினஸ கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்டா, அதுல அதான் விட்டுட்டேன். அது மாதிரி அது ஃபாரின் கிளைண்ட், யோசிக்காம விட்டுட்டேன்டா. சோ சரி, ஓகே விடு. இனி நான் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். லைனை கட் பண்றேன். டேய் 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 சித்து, சொல்லியா? காலையில சிந்துவ பார்க்க போனியா? ஆ என்னையா, என்ன சொன்ன? சிந்துவ பார்க்க போனியா? பார்க்க போகாமையா? யோ, நான் சொல்லலையே. இன்னைக்கு என் சிந்து எப்படி விசாரிச்சா தெரியுமா? அப்படியே அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்ததுயா. சந்தோஷம்டா. காயம் எப்படி இருக்கு? அதெல்லாம் தன்னால ஆறிறியா. அதுவும் இல்லாம இன்னைக்கு என் சிந்து கை வேற பட்டிருக்கு. இனி அதை பத்தி யோசிக்க வேண்டியல. சித்து, ஆமாயா, நான் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லணும்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் பார்த்தா மெசேஜ். செம்ம காண்டாயிட்டேயா. டேய் டேய், இங்க பாரு, உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. இந்த ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் திரும்ப திரும்ப அப்படி ஆகாதுடா. கண்டிப்பாயா. இந்த சித்தார்த் அபிமன்யு ஒரு தடவை தோத்துருக்கலாம், இதுக்காக 10 தடவை ஜெயிப்பேன். நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். நீ என் மவன்டா, உன்னால முடியும். சரி சரி, டென்ஷனை விடு. என் மவன் அங்க தனியா இருக்க, சந்தோஷமா இருக்கணும். இல்ல அப்பா அங்க வரவா? இல்ல வேண்டாயா, நீ பிசினஸ் பாத்துக்கோ. நம்ம காரியம் எல்லாம் செய்யணும்னா பணம் முக்கியம். அதுக்கு நம்ம பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். எல்லாம் நான் உருவாக்குன சாம்ராஜ்யம், அதை அழிச்சிடக்கூடாது. புரியுதா? சரியா, அப்பா பாத்துக்கிறேன். சரி, வச்சிரவா? டேய் சித்து, என்னையா? சிந்துன்னு சொன்னாத முகம் இவ்வளவு பிரைட்டா ஆகுது. நீ டென்ஷனா இருக்க மாத்திரம் சிந்துன்னு சொன்னா போதும் போல. யோ, கட் பண்ணியா? அது என்னமோ சிந்துன்னு சொன்னா மட்டும் அப்பா சொன்ன மாதிரி முகம் பிரைட்டா தான் ஆகுது. சரி ஓகே. யோ ரத்னம், அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன், எப்படி மீண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு. இன்னும் கொஞ்சம் லேசாதான் இட போட்டுட்டேன். இனி பாத்துக்கிறையா? இனி நான் அடிக்கிற அடி வாழ்க்கையில மறக்க மாட்டேன். மறக்கவே மாட்டேன். என்ன எங்க வீட்டு மாப்பிள்ள விருந்து சாப்பாடுலாம் எப்படி? சும்மா அசத்திட்டீங்க போங்க. பாடி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாய் ஃபுல்லா நிறைஞ்சிடும். மதி, இன்னும் கொஞ்சம் சாப்பிட இடம் இருக்கான். போ மட்டன் சுக்கா வச்சோம்ல, அதை எடுத்துட்டு வா. என்னது, இன்னும் மட்டன் சுக்காவா? அட பாவிகளா, புது மாப்பிள்ளன்னு சொல்லி சாப்பிட வச்சே சோழிய முடிச்சிருவீங்க போல. உசாராய்க்கோடா ராம. வள்ளியக்கா, ஏ வள்ளியக்கா. என்னங்க மாப்பிள்ள? போதும் வள்ளியக்கா, போதும். நீங்க போட்ட சாப்பாடுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பாடுனாலே கொஞ்சம் அலர்ஜியா தான் இருக்கும். வயிறு ஃபுல்லா நிறைச்சிட்டீங்க, மனசும் நிறைஞ்சிருச்சு. இனி வேண்டாம்க்கா. என்ன மாப்பிள்ள, இந்த டைம்ல தான் நல்லா சாப்பிடணும். அது என்ன இந்த டைம்ல? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. என்ன வள்ளியக்கா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இப்பதான் சொந்தக்கார பயபிள்ளைகளாம் விருந்து நம்மள கூப்பிடுவாங்க. அப்பவே போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கணும். வகை வகையா விதவிதமா சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன முடிஞ்ச 1 மாசம் கழிச்சு ஒரு பையில என்னன்னு கேட்க மாட்டான். அதான் இப்பவே சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கணும். ஓஹோ, சரி வள்ளியக்கா, ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. அம்மாடி சிவானி, உனக்கு ஏதாவது? போதும் வள்ளியக்கா. சிவானி, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது மதி. சும்மா அசத்திட்டீங்க. என்னங்க, பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. பிரியாணி செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடலாம். அவ்வளோ டேஸ்ட். தங்க காப்பா? ராம், சொல்லு சுபா. அந்த பிரியாணி செஞ்சதே நான் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? பிரியாணி நீ செஞ்ச? யா. ராம், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், கிளம்புவோமா? எங்க? அதான் காப்பு வாங்க. ராம், மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கலாம் இல்லங்க சுபா, காப்பு தானமா, நான் வாங்கி கொடுத்துறேன். ஹலோ, அது பிரியாணி செஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். கருப்பி, சும்மா இரு. கருப்பி, அப்பனா பிரியாணி செஞ்சது யாரு? நானே.
தம் போட்டதும் நானே நானே. ஓ ஓஹோ பாட்டாவே படிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நான் தான் எல்லாம் செஞ்சேன். எப்ப போலாம்? எங்க? அதான் கடைக்கு. ஓ காப்பு வாங்க. ஐயா போலாங்க, கூடி சீக்கிரம் போலாம். கருப்பி, பிரியாணி நீ சமைச்ச? ஆமா மதி, பிரியாணி சமைக்க மாத்திரம் நான் ஃபுல்லா கிச்சன்ல தான் இருந்தேன். ஓஹோ, கிச்சன்ல இருந்தா நீ சமைச்சதுக்கு அர்த்தம். எஸ் எஸ். ராம், நீங்க கடைக்கு போக மாத்திரம் சொல்லுங்க, மாட்டேன்னு சொல்லாம வாரேன். சரிங்க. ஏ ஸ்டாப் இட். என்ன ஆளாளுக்கு நான் செஞ்சேங்கிறீங்க? ஏன் வள்ளியக்கா, பிரியாணி செஞ்சது நீங்களா? நானும் பிரியாணி ரெடி ஆக மொத்தம் கிச்சன்லயே தான் இருந்தேன். சரிதான். பிரியாணி நல்லா இருக்குன்னு நீ சொல்லுவியாடா? சொல்லுவியா? சொன்னா நானே உன்னை கொல்லுவேண்டா. ஓகே ஓகே ஓகேமா. சரி சரி, எல்லாருக்கும் நான் காப்பு வாங்கி கொடுத்துறேன். அப்படியா? அப்படியே தான். அப்போ ஓகே. சரி இப்ப சொல்லுங்க, பிரியாணி பண்ணது யாரு? நானே. இது என்ன புது ட்விஸ்ட்? லிஸ்ட் வேற பெருசாக்கிட்டே போகுது. அப்புறம் நமக்கு கிடைக்கிற காப்பு கிடைக்காதே. துவச்சி போட்டதும் நானே, அத புழிஞ்சி போட்டதும் நானே. நானே. துவச்சிங்க, புழிஞ்சிங்க, காய போட்டீங்களா? யா, காய போட்டதும் நானே. சூப்பர் மரகதம்மா, எவ்வளவு வேலை இருந்தது. வீட்ல சமைக்கிற வேலை வேற, துணி துவைக்கிற வேலையை முடிச்சிட்டீங்களா? ஹே ஹே, யாரடி துணியை துவைச்சா? அப்போ துவைச்சது, புழிஞ்சது, காய போட்டது எல்லாமே என் புருஷனை. ராகவ், ஏன் மரகதம்மா திரும்பவும் காஞ்சு கூட? வாயா ஏன் வீரா, படிச்சத பார்த்தேனே நேரா, அதனால துவச்சி போட்டேனே நாரா. ராகவ். ஷோ மா அம்மா, எங்க போற? துவச்சதுல பசிக்குது ஜோரா, குடிக்க போறேன் மோரா. ஐயோ அம்மா அம்மா, இந்த அம்மாவோட. சுபா சும்மா ஜாலியான டைப் போல. ஆமாரா, நமக்கெல்லாம் ஜாலியான டைப் தான். எங்க அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் டெரர். ஓகே ஓகே. ஏய் என்னடி பண்றீங்க? அத்தை, மாப்பிளைய சுத்தி எல்லாம் அப்படி நின்னுக்கிட்டு. ஐயய்ய, கொஞ்சம் ஃப்ரீயா விட மாட்டீங்களா? இருக்கட்டும் அத்த. நீங்க வேற தம்பி, இவங்க எல்லாத்தையும் இப்படி கூட்டு சேர்த்தீங்க. நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க முடியாது. இருக்கட்டும் அத்த, இது கூட நல்லா இருக்கு. எங்க வீட்ல நானும் எங்க அப்பா மட்டும்தான். ஐயோ, ஒரு ஆள் முகத்தை ஒரு ஆள் பாத்துக்கிட்டு அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டு மல்ல கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நேரம் போகும். இங்க ரொம்ப கலன்னு இருக்கு. சரிதான், இதே சக்கரவர்த்தி அண்ணே சொல்லிக்கிட்டு கிச்சன்ல உட்காந்து அதை சமைங்க இதை சமைங்க இப்படி சமைங்கன்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நீங்களா? ஓஹோ, அப்பா கிச்சன்லயா? என்னத்த பண்றாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம்னு சொன்னேன். அதுக்கு சக்கரவர்த்தி அண்ணன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சாலாவும் அண்ணனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சுட சுட ரெடி ஆகும். அத்தாடி, திரும்பவும் சாப்பாடா? லைட்டா தான் ராம் தம்பி, பயப்படாதீங்க. சரிங்க அத்த. சிவானி, அம்மா. போமா, ராம் தம்பியை உள்ள ரூம்க்கு கூட்டிட்டு போ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுங்க. இல்லம்மா, இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுவோம். அதனால நான் எல்லார் கூடயும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். சரிதாண்டி. விருந்துக்கு வந்து 4 நாள் இல்ல 1 வாரம் இருங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல கிளம்புவேன் ஒத்த கால நிக்கிற. இருக்கட்டுமா, அடுத்த வாரம் நான் வந்துடுறேன். சரிடி கண்ணு, சக்கரவர்த்தி அண்ணாங்க தனியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எண்ணத்துக்காகவே நான் உன சாரின்னு வீட்டுக்கு போக சொல்றேன். சரிங்கம்மா. வைஷோமா, நான் என்ன வேலை பார்க்கணும்? ஏண்டி எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருக்கல, பேசிக்கிட்டு சாலா பாத்துக்குவா. கூட சக்கரவர்த்தி அண்ணன் கூட மாடு செய்யறாங்க. இல்லம்மா, ரொம்ப நேரம் சும்மாதான் இருந்திருக்கேன். அட நம்ம வீடு, சும்மா பேசிட்டு இருங்க ஒரு நாள். இந்த சிந்து கடையில காலேஜ் போயிட்டா, மிச்சப்படி எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலைன்னு எல்லாருமே ஆபீஸ் போயாச்சு. அம்மா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் போர் அடிக்க கூடாதுல, அதனால நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. ஆமாண்டி கருப்பி. வேணி. அம்மா இங்க இருக்கேன். இங்கதான் இருக்கியா? வேணி, பிரியாணி சூப்பரா இருந்ததுடி. இப்பதான் அம்மா சாப்பிட்டேன். உங்க அப்பாவுக்கும் கொடுத்து விட்டேன். அவ்வளவு வேலையும் ரத்னாப்பாவும் வைரப்பாவும் போன் பண்ணி பேசிட்டாங்க பிரியாணி சூப்பர்னு. ஓ அப்படியாமா? ஆமாண்டி, உன் கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்மா. அம்மா இப்ப வந்து எதுவும் செய்ய வேண்டாம், பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரிங்கம்மா. வந்த வேலையை எவ்வளவு நேக்கா முடிச்சிட்டு போயிட்டாங்க பாத்தியா? அதானே சுபா. அப்போ நமக்கு காப்பு. எல்லாத்துக்கும் ஆப்புதான். அப்பாடா, எல்லாரையும் கடைக்கு கூட்டு போகணுமே நினைச்சேன். அம்மா வேணி. சொல்லுங்க சார். கண்டிப்பா ஒண்ணு மட்டும் கூட்டிட்டு போறேமா. எதுக்கு? காப்பு வாங்க. எனக்குலாம் வேண்டாம் சார். வேண்டாமா? வேண்டாம் சார். நிஜமாவே வேண்டாமா? நிஜமாதான் வேண்டாம். சரி ஓகேமா, இனி கடைக்கு போக வேண்டியது இல்ல. என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, உங்களை சூப்பர் மாப்பிளன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது கஞ்ச பிசினாரி மாப்பிளன்னு. வள்ளியக்கா, பிச்சு போடுவேன் நாக்கும் பிச்சு. கடைக்கு போலாம், காப்பு வாங்கலாம் சொல்லி புட்டு இப்ப
வள்ளியக்கா. இரியா ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஐ எம் வெயிட்டிங். அடப்பாவி சிவானி, இன்னைக்கு கவனிச்சுக்கிறேன்க்கா, கவனிச்சுக்கிறேன். அப்படி போடு. அதுக்கும் வெயிட்டிங். இவன் ராம் இல்லப்பா, கிருஷ்ணனா இருக்கான். வள்ளியக்கா. உண்மைதானே? கரெக்ட் கரெக்ட். நான் இங்க நிக்கிறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆரம்பிங்க. பசுபதி நாயகி இவங்களோட கேஸ் மேடம். நாயகி கொலை முயற்சி, பசுபதி திருட்டு கேஸ். ஓகே ஆரம்பிங்க. பசுபதி மா தீர்ப்பு சொல்ல போறாங்க. பசுபதி திருட மட்டுமே முயற்சி செய்துள்ளார், எதுவும் திருடவில்லை. அதற்காக பசுபதி இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறோம். திரும்பவும் இதே தப்ப செஞ்சீங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். அம்மா அம்மா என்ன சந்தோஷம்டா. பசுபதி திரும்பவும் இந்த தப்ப செய்யாதீங்க. சரிங்க மேடம். அப்புறம் நாயகி, நாயகி நீங்க செஞ்சது கொலை முயற்சி. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை சொத்துக்காக கடத்திருக்கீங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கிறேன். அம்மா பசுபதி நீ வெளியே இருக்கேல, அது போதும், நான் பாத்துக்கிறேன். அம்மா இத்துடன் கோர்ட் நிறைவடைகிறது. மா அம்மா என்னம்மா? தர்மா தர்மா கவலைப்படாத, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். நீ இல்லாம எப்படிமா? இந்நேரம் தாண்டா 2 பேரும் தைரியமா இருக்கணும் தர்மா. ஆனா அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது தர்மா. அந்த சிவானி நாயால நாம இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் பாத்தியா? ஆமாமா மா, அவளை சும்மா விடக்கூடாது. வேண்டாம் தர்மா வேண்டாம். நீங்க 2 பேரும் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம மில்ல கவனிச்சுக்கோங்க. குப்புட்ட சொல்லி ஒழுங்கா சமைச்சு கொடுக்க சொல்லு. மில்லையும் வீட்டையும் பார்த்துட்டு நீங்க பத்திரமா இருந்தா போதும். தர்மா எல்லாம் நான் வெளியே வந்து பாத்துக்கிறேன். மா நீ இல்லாம நாங்க. பசுபதி இதெல்லாம் இவங்களுக்கு காணாது. 6 மாசம் நீங்க இல்லாம நான் தனியா கடந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு கோபத்தையும் அந்த சிவானி அந்த ரத்ன குடும்பம் அவங்க மேல தீரா பகையோட தான் வருவேன். சும்மா விட மாட்டேன்டா, சும்மாவே விட மாட்டேன். என்ன நாயகி சபதமா? ஹே என்ன உள்ள அடைச்சிட்டோன்னு சந்தோஷப்படாத. நான் திரும்பவும் வருவேன். நான் திரும்பவும் உள்ள தூக்கி போடுவேன். ஹே அடச்சி வாய மூடு. இவ்வளவு பட்டு உன் திமிர் அடங்கலையே. போமோத்துல உன் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்துட்டு போ. அப்புறம் உன் பின்னாடியே கூட வந்து உள்ள உட்காந்துக்க போறாங்க. புரியுதா? டேய் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. டேயா, நம்ம ஸ்டேஷன்ல தான் கமலா கான்ஸ்டபிள், இங்க ஜெயில்ல காளியண்ணா கான்ஸ்டபிள். நாயும் எப்படி காளியண்ணாவை கூப்பிடவா? ஏய் அடச்சி வாய மூடு. ஏய்னு போமா போ. சுப்பிரமணி சார், கூப்பிட்டு போக சொல்லுங்க. எதுக்கு அக்கிஸ்ட் இவ்வளவு நேரம் நின்னு பேச விடுறீங்க? சார் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டாங்க. இதெல்லாம் 10 நிமிஷத்துல 10 குடும்பத்தை கெடுக்க ஐடியா பண்ணோம். ஊக்கி உள்ள போட சொல்லுங்க சுப்பிரமணி. ஓகே சார். என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேல. இல்ல இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். 6 மாசம் கழிச்சு நான் வெளியே வரும்போது ஏண்டா இவ்வளவு உள்ள அனுப்பணும் நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவ. கஷ்டப்பட வைக்கிறேன்டா. சிவானி நாய கூட விட்டு தள்ளு. ஆனா ஒன்ன அந்த சிந்து உன் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வருவேண்டா, திரும்பவும் வாரேன். சுப்பிரமணி கூட்டிட்டு போங்க. ஓகே சார். இந்தாமா வா. ஆஹா மொறப்பா. இந்த மொறப்பெல்லாம் உள்ள போய் காமி. எப்படி நீ திரும்ப வாரன்னு பாக்குறேன். வாமா. ஆமா வருவேண்டா, திரும்பவும் வருவேன். 2 பேரும் கிளம்புங்க. பாரா தர்மா வாடா போலாம். ஏய் தர்மா பசுபதி, இதோட உங்க வாழையும் சுருட்டிக்கோங்க. இல்ல இப்ப உங்க அம்மாக்கு 6 மாசங்கிறது உங்களுக்கு 6 வருஷம் ஆகும். புரியுதா? சரிங்க சார். பசுபதி ஓகே சார். போட்டோம் போட்டோம், வாடா போலாம். நம்ம நினைச்ச மாதிரியே தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். நாயும் என் ஆட்டம் ஆடுன. இனி உன் ஆட்டம் எல்லாம் அடங்கி போய் வெளியே வருவ.